டாக்டர் என்ன பண்ணியும் எனக்கு தொப்பை மட்டும் குறைய மாட்டேங்குது. அதே மாதிரி என் கழுத்து பகுதியில் பஃபலோ ஹம்ப்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல மட்டும் ஒரு மேடு மாதிரி எப்போவுமே வந்து இருக்குது. நைட்டில் தூக்கம் அப்படிங்கிறது 3 மணிக்கு தடைப்படுது. ஸோ அந்த சமயத்தில் நிறைய வந்து எனக்கு தாட்ஸ் வந்து வருது. அந்த விழிப்பு ரொம்பவே வந்து மார்னிங் டைமில் வரக்கூடிய ஒரு விழிப்பு மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே தான் எனக்கு தூக்கமே வந்து வருது. கார்டிசால் அப்படிங்கிறது என்ன? இது எதனால் வந்து அதிகமாகுது? அப்படி அதிகமானால் என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து தெரியும்? இதை சரி செய்கிறதுக்கான உணவு முறைகள்லாம் என்ன? மூலிகைகள் என்னென்ன வந்து பயன்படுத்தணும்? என்ன மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம்? வாழ்வியல் முறை மாற்றங்கள், இதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு டாக்டர் என்ன பண்ணியும் எனக்கு தொப்பை மட்டும் குறைய மாட்டேங்குது. அதே மாதிரி என் கழுத்து பகுதியில் பஃபலோ ஹம்ப்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல மட்டும் ஒரு மேடு மாதிரி எப்போவுமே வந்து இருக்குது. தலையோட முன்பகுதியில் மட்டும் முடி கொட்டுது. அங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்கேல்ப்பு தெரிகிற அளவுக்கு வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி நைட்டில் தூக்கம் அப்படிங்கிறது 3 மணிக்கு தடைப்படுது. ஸோ அந்த சமயத்தில் நிறைய வந்து எனக்கு தாட்ஸ் வந்து வருது. அந்த விழிப்பு ரொம்பவே வந்து மார்னிங் டைமில் வரக்கூடிய ஒரு விழிப்பு மாதிரி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே தான் எனக்கு தூக்கமே வந்து வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸோடு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹேர் க்ரோத்துக்காக தனியாக ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நைட்டில் தூக்கம் வர்றதுக்காக சரியாக ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தொப்பையை குறைக்கிறதுக்கு தான் நிறைய மெத்தட்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இது எல்லாமே கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு அதிகமாகிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ அந்த கார்டிசால் லெவலில் கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இந்த 3 பிரச்சனையுமே வந்து சரியாயிடும். ஸோ இந்த கார்டிசால் அப்படிங்கிறது என்ன? இது எதனால் வந்து அதிகமாகுது? அப்படி அதிகமானால் என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து தெரியும்? இதை சரி செய்கிறதுக்கான உணவு முறைகள்லாம் என்ன? மூலிகைகள் என்னென்ன வந்து பயன்படுத்தணும்? என்ன மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம்? வாழ்வியல் முறை மாற்றங்கள், இதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கார்டிசால் அப்படிங்கிறது நம்மளுடைய கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய அட்ரினல் அப்படிங்கிற ஒரு கிளாண்ட்லேருந்து வரக்கூடியது. ஸோ நம்ம எப்பெல்லாம் பதட்டம் அடைகிறோமோ அப்போல்லாம் இந்த கார்டிசால் வந்து சுரக்கும். ஒரு காலகட்டத்தில் புலியோ ஒரு நாயோ நம்மளை துரத்தும் பொழுது நம்ம ஃபாஸ்ட்டாக ஓடணும், இல்லை அந்த விலங்கை எதிர்த்து நம்ம போராடணுங்கிறதுக்காக தான் இந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புலே உருவானது. ஆனால் இன்றைக்கி புலி சிங்கம்லாம் நம்மளை துரத்துறதில்ல. டெய்லி நம்ம காலையில் எழுந்த உடனே ஒரு டிராஃபிக் ஜாமில் வந்து மாட்டிக்கிறோம். ஸோ இல்லை அடிக்கடி வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய அன்ரியலிஸ்டிக் டாஸ்க், நம்ம வேலையில் இருக்கோம் அப்படின்னா முடிக்கவே முடியாத ஒரு சில டாஸ்கெல்லாம் வந்து நமக்கு இருக்கும். பண கஷ்டம், இல்லை வந்து உறவுகளில் உண்டாகக்கூடிய கஷ்டம். இந்த காரணங்களால் தொடர்ந்து எப்போவுமே நம்ம உடம்புல இந்த கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரந்துட்டுருக்கு. ஆரம்பத்தில் இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் வந்து கொடுக்காது. கொஞ்சம் பதட்டமாவீங்க, கொஞ்சம் உடம்பு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஸ்வீட் சாப்பிடுங்கிற ஒரு கிரேவிங்ஸ் இருக்கும். இதுதான் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும். பட் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து உங்கள் பாடியில் வந்து கார்டிசால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா வயிற்று பகுதியில் வந்து தொப்பை வந்து உருவாகும். அதே மாதிரி கழுத்து பகுதியிலேயும் வந்து அங்கே கொழுப்பு வந்து படிய ஆரம்பிக்கும். இதை பஃபலோ ஹம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கழுத்தும் நம்மளுடைய தோள்பட்டையும் சேரக்கூடிய இடத்துல. ஏன்னா இந்த பகுதிகள் தான் வந்து உடம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பகுதி. வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஏதாவது பாதிக்கப்பட்டால் உயிரிழப்பு நேரிடும். அதே மாதிரி கழுத்து பகுதியும் கூட. ஸோ அந்த இடங்களில் கொழுப்பை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதன் மூலமாக உங்களை பாதுகாக்கிறதா நினச்சிட்டு உடம்பு இந்த வேலையை வந்து செய்கிறது. இந்த ஹை கார்டிசாலோட மிக முக்கியமான அறிகுறி இது ரெண்டும். ரெண்டாவதாக உங்களுடைய தலையோட முன்பகுதியில் வந்து இந்த முடி வந்து ரொம்ப ரொம்ப தின்னா மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஸ்கேல்பே வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி முன்னெற்றி வந்து கொஞ்சம் வழுக்கை உருவாக ஆரம்பிக்கும். இது ஆண் பெண் இருவருக்குமே வந்து வரும். ஸோ ஏன்னா ஹை கார்டிசால் அப்படிங்கும்போது உங்களுடைய ஹேர் ஃபாலிக்கில் டெம்பரவரியாக தூங்க வச்சிடும். ஸோ அதை வந்து ஒரு ஹைபர்னேஷன் மோடுக்கு வந்து கொண்டு போயிடும். ஏன்னா அது ஹேர் ரூட்டெல்லாம் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. ஹேர் நல்லா இருந்தால் என்ன, ஆனால் உடம்பு உயிரோடு இருக்கிறதுக்கு அப்படின்னா நம்முடைய வயிறு பகுதி, இதயம், நுரையீரல் இந்த பகுதிகளுக்கு தான் வந்து அது ரொம்ப அட்டென்ஷன் வந்து கொடுக்கும். ஹேர் ரூட்டுக்கு வந்து அது அட்டென்ஷனே வந்து கொடுக்காது. மூன்றாவதாக நைட்டில்
தூக்கம் அப்படிங்கிறது ஒரு 3 மணிக்கு தடைப்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அதிகமான அளவுக்கு வந்து எண்ண ஓட்டங்கள் இருக்கும். சில பேருக்கு தூக்கத்தை தொடங்குறது கூட வந்து சிரமமாக இருக்கும். ஏன்னா சர்க்கேடியன் ரிதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். காலையில் 8 மணிக்கு தான் கார்ட்டிசால் லெவல் நமக்கு அதிகமாகணும். அப்போ தான் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஆனால் ஒரு 3 மணிக்கே நமக்கு கார்ட்டிசால் லெவல் அதிகமாகிடும். ஸோ கார்ட்டிசால் அதிகமான உடனே நமக்கு வந்து தூக்கத்துலேருந்து விழிப்பு வந்துடும். நிறைய எண்ண ஓட்டங்கள் வரும். அதுவும் அந்த சமயத்தில் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, பெட்டில் படுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு நெகட்டிவான தாட்ஸு, முதல் நாள் செய்யாமல் விட்ட நிறைய வேலைகள், இது எல்லாமே காலை நேரத்தில் தான் வந்து அதிகமாக வந்து வரும். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கார்ட்டிசால் லெவல் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு இது நடக்கும். ஆனால் இது கார்ட்டிசால்னால தான் நடக்குதுங்கிறதே தெரியாது. சாவி எங்கே வச்சோன்னு மறந்துடுவோம். அதே மாதிரி அடுப்பில் என்ன பொருள் வச்சாங்க அப்படிங்கிறத வந்து மறந்துடுவாங்க. ஸோ ஹெல்மெட் எங்கே வச்சான்னு மறந்துடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். ஏன்னா நம்ம பாடியில் கார்ட்டிசால் லெவல் அதிகமாக இருக்கும் பொழுது ஞாபகத்திறனுக்கான ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும். உங்களை பொறுத்த வரைக்கும் பழைய நினைவுகள்லாம் வேண்டாம். அப்போ இருக்கிற பிரச்சனையை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்துக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நினைவுகள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து அழிக்க ஆரம்பிச்சிடும். ஞாபக மறதி மிக முக்கியமான ஒரு அறிகுறி ஹை கார்ட்டிசால் லெவல். அதாவது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஸோ இப்படி நீங்கள் அதிகமான அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உணவுப் பொருட்களில் வந்து மெக்னீஷியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது கீரை வகைகள் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. பூசணி விதைகள், அதே மாதிரி வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ், இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த மெக்னீஷியம் சத்து வந்து கிடைக்கும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பாதங்களை வந்து எப்சம் சால்ட் போட்ட தண்ணீரில் வந்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அந்த மெக்னீஷியம் வந்து கிடைக்கும். ரெண்டாவது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய மத்தி மீன், சூறை மீன், காணாங்கழுத்து, இதெல்லாம் வாரத்தில் 2 அல்லது 3 முறையாவது வந்து சேர்த்துக்கோங்க. சைவமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம், வால்நட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது. மூணாவது, வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய், கொய்யா, இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து உங்கள் பாடியில் அந்த கார்ட்டிசால் லெவலில் 20% வரைக்கும் வந்து குறைக்கும். ஸோ உணவு முறை மாற்றமும் அவசியம். ஸோ வாழ்வியல் முறை மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரீத்தை வந்து கரெக்டாக அலைன் பண்ணணும். ஸோ எனக்கு இப்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, கார்ட்டிசால் லெவல் அதிகமான மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இம்மீடியட்டாக அதை சரி பண்ணுறதுக்கு 4 ப்ரீத்திங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ நல்லா ஆழமாக மூச்சை உள்ளே இழுங்க. மூச்சை உள்ளே இழுக்கும்போது 4 நம்பர் வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை 4 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் நல்லா ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்துக்கோங்க. ஸோ 4 செகண்ட் வந்து உள்ளேயே இருத்தி வச்சுக்கோங்க. 4 செகண்டில் மெதுவாக வெளியே விடுங்க. 4 செகண்ட் மூச்சே விடாமல் சும்மா இருங்க. அதுக்கப்புறமா இதே ஒரு விஷயத்தை வந்து ஒரு 10 முறை நீங்கள் வந்து செய்யுங்க. ஸோ இன்ஹேல் பண்ணும்போது 4 செகண்ட்ஸு, உள்ளே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது 4 செகண்ட்ஸு, வெளிவிடும்போது 4 செகண்ட்ஸு, எதுவுமே பண்ணாமல் 4 செகண்ட்ஸு. இப்படி இருக்கும்போது நம்ம பாடியில் ஆக்சிஜனுக்கான தேவை கொஞ்சம் அதிகமாகும். ஸோ உடம்பு வந்து உங்களோட ப்ரீத்தை மட்டுமே வந்து கவனிக்க ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் இம்மீடியட்டாக வந்து குறைஞ்சிடும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டாவதாக, காலை நேரங்களில் சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரி நம்ம ஒரு அரை மணி நேரம் இருக்கிறோம் அப்படின்னா காலையில் இருக்கக்கூடிய இந்த சூரிய வெளிச்சம் நம்ம கண் பாவை வழியாக நம்மளுடைய சர்க்கேடியன் ரிதமை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ இது நம்ம பாடியில் கார்ட்டிசால் லெவல் நைட்டில் அதிகமாகிறத வந்து குறைக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். மூலிகைகளை பொறுத்த வரைக்கும் அமுக்ரா, துளசி, அடாப்டோஜெனிக் ஹெர்ப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கார்ட்டிசால் லெவலை வந்து குறைக்கும். அதே போல் சங்குப்பூன்னு சொல்லக்கூடியது, கோரைக்கிழங்கு, பிரம்மி, இந்த மாதிரியான மூலிகைகள்லாம் வந்து நம்ம அடிக்கடி வந்து உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் என்னால் எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க மானச ரசாயனமாகவும் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவலை நல்லாவே வந்து குறையும். ஸோ இது வந்து பாடிக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி. ஸோ அதிகப்படியான மன அழுத்தம், ஹை கார்ட்டிசாலுக்கான அறிகுறிகளை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத வந்து ஈவினிங் டைமில் ரொம்ப நான் டயர்டாக இருக்கேன், இல்லை எனக்கு சுத்தமாக வந்து என்னோடய வேலைகளே செய்ய முடியலனால தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி வந்து யோசிக்கிறாங்க. பட் சிம்பிளாக நம்ம பாடியில் வரக்கூடிய விஷயங்கள், தொப்பு அதிகமாக இருக்குது, பஃபலோ ஹம்ப், கழுத்து பகுதியில் அதிகமாக கொழுப்பு வந்து இருக்குது, தலையோட முன்பகுதியில் வந்து முடி கொட்டுதல் இருக்குது, நைட்டில் சரியான தூக்கம் வந்து இல்லை, ஞாபக மறதி அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப நாளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். இம்மீடியட்டாக ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். ஏன்னா இதை சரி பண்ணலை அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கும், நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கை கால் மட்டும் இதில் ஒல்லியாக இருக்கும். ஸோ அப்போது இடுப்பு வலி, முழங்கால் வலி, அதே மாதிரி குதிங்கால் வலி, இந்த மாதிரி மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் வந்து வர ஆரம்பிக்கும். அவங்களுடைய அந்த திறனே வந்து கம்மியாகிடும். ஸோ வேலை செய்யக்கூடிய திறனே வந்து கம்மியாகிடும்.
ஸோ இன்னைக்கு அதிகப்படியான மன அழுத்தம், அதனால் கார்டிசால் லெவல் அதிகமாகும்போது என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல் இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். இறைவழி மருத்துவம் அதுவே எங்கள் மகத்துவம். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் 5ஆம் வாரம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருப்பூரிலும், 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை அம்பத்தூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Magicare. His wellness for her happiness.